அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிறான் பொடி பையன். நீ வாடி பீட்ரூட். ஒரு ஷோ நடக்குதுன்னா அந்த ஷோக்கு ஆங்கர் தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செக்மெண்ட்ல இருந்து அடுத்த செக்மெண்ட் கொண்டு போறதுக்கு, எல்லையை மீறி ஒரு டாக் போகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு, எல்லாரும் கூடயும் இன்டராக்ட் பண்றதுக்கு ஆகட்டும், கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்கு, லைட்டா கொட்டாவி விடுறப்போ கண்ணில் தண்ணீர் தேங்கினா கூட எனக்கு உங்க எமோஷன் புரியுது, அழக்கூடாது அப்படின்னு அழக்கூடாதுன்னு சொல்லி அழ வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல இவங்க தேவைப்படுறாங்க. அப்பேற்பட்ட ஆங்கர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. இப்படி பண்ணிட்டு இருந்தா அவங்க பேர் ஆங்கரா? சரி, இன்னும் தெளிவா கேட்போம். இதுவே ஜோயா ஒரு பொண்ணா இருக்கிறதுனால, அவங்க அழகா இருக்கிறதுனாலயும் என்ன பேசினாலும் ரசிப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்ல இந்த ஷோ லீடோ நினைச்சிருக்கலாம். இதுவே அந்த பொண்ணு மாதிரி வேற ஒரு பையன் பேச தெரியாம, வாயில வார்த்தை நுழையாம தசு புசுன்னு இவங்கள மாதிரி உளறிட்டு இருந்தா அவரை ஆங்கரா நீங்க போட்டிருப்பீங்களா? ஏதோ மாக்காப்பா இருக்கிறதுனால அந்த பீஸ பேச விட்டு இந்த பீஸ வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. சோ இதில் மிகப்பெரிய பங்கு மாக்காப்பாக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? மரத்து மேல ஏறி இந்த பழத்தெல்லாம் கடிச்சிட்டு அணில் கடிச்ச பழம் எடுத்து போய் விப்பாரு குழந்தைங்க. சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். இந்த மாதிரியான மொக்க காமெடிகள்லாம் வர்றப்போ புகழ் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்து, அதுக்கு நம்ம எடிட்டர்ஸ் வடிவேல் விவேக் மாதிரி ஏதாவது ஒரு காமெடி டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு விட்டு அப்படி இப்படின்னு ஒப்பேத்தி விட்டுருவாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்களுக்கே இந்த மொக்க காமெடிக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது, என்ன டோன் போடுறது, என்ன டெம்ப்ளேட் போடுறதுன்னு கூட தெரியாம தேடி தேடி டயர்ட் ஆகி இதுக்கு எதுவுமே போட முடியாது, நீ அசிங்கப்படுறதுதான் ஒரே வழி அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம ராமர் சாட்டர்டே போட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, இது கொஞ்சம் ரொம்ப டவுன், ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா நம்ம சிங்கர் மனோ சார் ரொம்ப உஷாருப்பா. ஒரு வாரம் பொண்டாட்டியோட வந்தாரு, ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸா ஃபுல் எபிசோட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல, இதோட உங்களுக்கும் உங்கள் ஷோவுக்கும் நன்றி அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. 1 month கிட்டத்தட்ட நான் ஆப்சென்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உங்க எல்லோருக்கும் சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கேன். வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராக. சரி, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, அமெரிக்கால ஒரு கான்செர்ட் இருக்கு, அங்க என்ன நம்பி பல பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்டு நன்றி வணக்கம்ட்டு போயிட்டாரு. ஆனா பாவம், இந்த ராஜா ராணி 2ன்னு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா, அதுல ராஜாவா சித்து வந்தாரு தெரியுமா, ஹீரோவா. அவரையும் அவர் பொண்டாட்டியும் புடிச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க. நம்ம பத்மஸ்ரீ ஷெஃப் தாமோதரன் இருக்காரே, அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த சீசன்ல இருக்காரு. அண்ட் இங்க வந்து எப்பவுமே சொல்ற 4 டயலாக் என்னன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலயே போட்டிருந்தோம். 1 டாப் நாட்ச், இன்னொன்னு ஹிண்ட்ரன்ஸ், 3வது ஒரு செட் ஆஃப் பொருட்கள் வச்சிருக்கோம், 4வது இதோ. இததான் ரிப்பீட் மோட்ல போட்டு தேய்ன்னு தேய்ச்சி 7th எபிசோட் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. பேரிங்க்கு ஏதாவது தேவைப்படுமா? பொருள் தேவைப்படும். அந்த பொருள் பாக்கபா பேரிங்க்கு ஒரு செட் ஆஃப் பொருள் வச்சிருக்கோம். அந்த டயலாகையும் ஜோயா சொல்லி முடிச்சிருக்கோம். டேய், எனக்கு இருக்கிறது 4 டயலாக், அதையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு இவரே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் மாக்காப்பாவை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் ஃபைனலி சொல்லி முடிச்சிட்டாரு. இது என்னோட 10 வருஷ உழைப்பு. சீசனுக்கு சீசன் நம்ம தாமு அப்பாவோட டயலாக்ஸ் கம்மியாயிட்டே வருது. போற போக்க பார்த்தா இனி வரும் சீசன்ல சும்மா பேருக்குன்னு ஜட்ஜா உட்கார வச்சுட்டு நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். ஆனா என்னதான் நம்ம தாமு அப்பாக்கு வயசானாலும் அவர் இன்னும் சீறி பாயும் குதிரை தான். ஏன்னு கேக்குறீங்களா? அங்க இருந்து ஃபர்ஸ்ட் கோமாளியா நம்ம அவ்வை சண்முகன் வந்தாரு. வந்த உடனே ஒரு டயலாக் சொன்னாரு, மத்தவங்க எல்லாம் இவர் தாமுன்னு கூப்பிடுவாங்க, ஆனா நான் இவரை மாமுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு கட்டி பிடிச்சாரா அந்த அவ்வை சண்முகன். அதுக்கு நம்ம தாமு அவர்களும் இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம தாமு அப்பாவோட டயலாக்ஸ் மட்டும் தான் கம்மியாவது அப்படின்னு பார்த்தா, நம்ம மாதம்பட்டி டியூவல் சிம் மாதம்பட்டி சனிக்கிழமை எபிசோட ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாயே திறக்கலங்க, நீ மட்டும் தான் அமைதியா இருப்பியா, உன்னை விட நான் எப்படி அமைதியா இருக்கேன் பார் அப்படின்னு மத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காரு ஜோயா மாதிரியே. லெட்டர் போட வேணும் தபால் பெட்டி, தயங்கி தயங்கி பேசினா அவன் தான் மாதம்பட்டி. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. நிறைய பேர் இப்ப என்ன கேட்கலாம், என்ன மாதம்பட்டியை பார்த்துட்டு டியூவல் சிம் மாதம்பட்டின்னு சொல்ற, அது அவரோட பர்சனல், அவர் எப்படி வேணா இருக்கலாம், அதை கேட்க நீ யார் அப்படின்னு கேட்கலாம். அவரை நம்ம மட்டும் இல்லைங்க, அந்த விஜய் டிவியும் சரி, அதுல இருக்க ஆட்களும் சரி, அந்த செகண்ட் சிம்மை பத்தி பேசி தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேணா இதை பாருங்களேன். உங்களுக்கு அந்த சார் தெரியுமா? அவரை தமிழ்நாட்டுல தெரியாம யார் இருக்கா சொல்லுங்க. மரியாதை தெரியாத பசங்கப்பா, உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க. டேய், நாங்க அதை விட மோசமானவங்க. பட் நான் டியூவல் சிம்னு சொன்னது அது கிடையாதுங்க. அவர் இந்த குக் வித் கோமாளிலயும் ஒரு ஜட்ஜா இருந்துகிட்டு, இன்னொரு பக்கம் துபாயிலயும் ஹோட்டல் ஓபன் பண்ணிக்கிட்டு, ரெண்டுத்தையும் அட் அ டைம்லயே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருல, அந்த பெருமையான விஷயத்தை சுருக்கி தான் டியூவல் சிம்னு சொன்னேன்.
அம்மா என்ன சரி அதை விடுங்க. ஆரம்பத்துல மனுஷன் கெத்தா வந்தாரு, சீசனுக்கு சீசன் வர்றதுங்க போறதுங்க எல்லாம் புடிச்சு இந்த பீஸ கலாச்சி போட்டு போயிட்டு இருக்குதுங்க. என்ன சார் காதல கொலுச மாட்டி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. ஆனா மனுஷனுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் சமைச்சு போட்டு எத்தனை கோடி மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப இந்த குக் வித் கோமாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வீக்லி ஒரு சிச்சுவேஷனாவது மூஞ்ச சுளிக்கிற மாதிரி ஒண்ணு அமையும்லாம் இல்ல, அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் என்னாச்சுன்னா, நம்ம ராமரையா பாக்யராஜ் கிட்ட போட்டு கையில முருங்காவோட அங்கிருந்து வந்தாரு அப்படின்னு உரிமைக்கிட்டு வந்த உடனே ரோஜாவை புடிச்சு அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்யராஜ் வாய்ஸ்ல சொன்னாரா, எதே நான் உனக்கு அக்காவா, அந்த முருங்காவை எடுத்து மூக்குல சொருவிடுவேன் அப்படின்னாங்க ரோஜா. அதுக்கு இந்த அன்வரோ அன்சாரோன்னு ஏதோ ஒரு பேர்ல ஒருத்தர் இருக்காரு, லோ பட்ஜெட் குறைஷி மாதிரி. அவ்வளவு நல்லா வாருறா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மேடம் முருங்கா கிடைச்சா மூக்கல சொருவீங்க, சொரக்கா கிடைச்சா எங்க மேடம் சொருவீங்க? எவ்வளவு டீப்பா போறாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லையை மீறிய ஜோக் எல்லாம் போறப்போ இந்த ஆங்கர் பொதுவா என்ன பண்ணுவாங்க, அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி எங்கேயாவது போவாங்க. ஆனா நம்ம ஆங்கரை பத்தி சொல்லவா வேணும்? ஏற்கனவே நம்ம அக்கா வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு பாவம் இந்த சொரக்காக்கான டபுள் மீனிங் அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது. அந்த அம்மாவை என்னதான் பண்ணும்? அதனால யாராவது காமெடியா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அதை பார்த்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சிரிக்கிற மாதிரி இந்த அம்மாவும் சிரிச்சா கூட பரவாயில்ல. ஆனா எல்லாரும் சிரிச்சு முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த அம்மா மட்டும் தனியா சிரிச்சிட்டு இருக்குது. இந்த கெட்டப் நீங்க போட சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. ஏதோ வத்தலோ தொத்தலோ இந்த புகழ் ஒரு சில காமெடி எல்லாம் பண்றது சிரிக்கும்படியா இருக்கும். ஆனா இந்த மாக்காப்பாவோட சேர்ந்து 4 எபிசோடு தான் பண்ணாரு, அதுக்குள்ளேயே மினி மாக்காப்பாவா மாறிடுச்சு இந்த பைபிளையும். வந்து ஒரு லக்கி ஜாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீ சாப்பிட்ட ஜாமே இங்க ஒட்டிட்டு இருக்க, அதே லக்கி ஜாம். போயா. இந்த அம்மா ஸ்ட்ரிக்ட் மாமியார் மாதிரி கண்ணாடியை போட்டு வந்து மாப்பிள்ளை ஸ்ரீவித்யா மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு நல்லா இருக்க குடும்பத்துல ஷோ ஃபுல்லா உண்மையிலேயே பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக வந்திருக்கீங்க மேடம்? எல்லாரையும் பிரிச்சு விடதான். மேடம் நீங்க பிரிச்சு விடுற மாதிரி ஜாக்கெட் டைட்டா இருக்கு, கொஞ்சம் டைட்டா இருக்கு. நம்ம ஷீகாவோட பையன் இருக்கார்ல அனிருத்தா, அவரும் பிக் பாஸ் சீசன் 4 தமிழ்ல ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா, சம்யுக்தான்ற பேர்ல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா பாஸ்ட்லயே இவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. அதாவது சம்யுக்தாக்கும் செகண்ட் மேரேஜ், அனிருத்தா அப்படின்ற இவருக்கும் சம்யுக்தா செகண்ட் மேரேஜ் தான். அவங்க பர்சனலுக்குள்ள நம்ம போவேணாம். என்னடா பர்சனல்? மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதாண்டா கிரைம் பிரான்ச். இருந்தாலும் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்களே ஷோ ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க 2 பேருமே இங்க 2 பேருக்கு 2ஆம் தாரம் தான், இதுக்கு மேல டிவோர்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கண்ணாடி போட்ட இந்த அம்மாவை போய் காமெடி பண்ண சொன்னா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் விடுவாங்க தெரியுமா, அங்கேயும் போய் பிரிச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருக்குதான். 90 மினிட்ஸ் எங்களை எப்படி பிரிக்கிறதுன்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ல கூட கேரக்டர்ல இருந்து வெளில வந்துட்டான். ஏன் எப்ப பார்த்தாலும் காதல பிரிச்சு விட்டே வேடிக்கை பாக்குற? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு ஃபுல் டைம் டிவோர்ஸ் லாயராவே மாறிடுச்சு இந்த பயபுள்ள. இந்த காஸ்டியூம் கொடுத்ததுக்கு பதிலா லாயர் காஸ்டியூம் கொடுத்துருந்தோம்னு வச்சுங்க, பக்காவா பொருந்திருக்கும். நீங்க கோமாளி என்னமா? அடுத்து இந்த விசு கிட்ட போட்டு வந்திருக்காரு அன்சாரோ அன்வாரோ, அந்த பயபுள்ள என்ன பண்ணுச்சு, ரோஜாவை பிரைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னை மறந்து இந்த ஷோவையை அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. அப்படின்னாச்சுன்னு கேக்குறீங்களா? ரோஜா மேடம், நீங்க பல லாங்குவேஜ்ல பல சூப்பர் ஸ்டார்ஸோட நடிச்சிருக்கீங்க. தெலுங்குல சிரஞ்சீவி, மலையாளத்துல மம்முட்டி, தமிழ்ல ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபுல்லா பெருமையா பேசிட்டு அடுத்தது என்ன பண்ணுச்சு நீங்களே பாருங்க. இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஜட்ஜா வந்து நடிச்சிட்டு என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். இதை கேட்ட உடனே இத்தனை வருஷமா ஜட்ஜா இருக்கிற தாமுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்டா டே 7 சீசனா இங்க பணம் தின்னு கொட்டை போட்டுட்டு இருக்கோம், அப்ப இது ஒரு டம்மி ஷோ, நாங்கெல்லாம் டம்மி ஜட்ஜுங்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த பயவுல இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சேலரியை கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்டா போனா போதுன்னு இந்த சீசன்ல உனக்கு வாய்ப்பு கொடுத்தா வந்த 2வது வாரமே எங்களை வண்டியா அசிங்கப்படுத்துறியா, நீ கோமாளியா கீச்சதெல்லாம் போதும் வீட்டுக்கு போ அப்படின்னு அமுச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க சுனிதா கோவை சரளா கெட்டப் போட்டுக்கிட்டு. நீ யாருமா அப்படின்னு கேட்டா, நான் தான் கோவை சரளா, வரவு எட்டனா செலவு பத்தனா படத்துல வர்ற கோவை சரளா அப்படின்ற இந்த டயலாக சொல்றதுக்குள்ள தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதான்னு தெரியல, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறன்ற பேர்ல கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுதுங்க. என்ன கெட்டப் மேடம் இது? வருவா எட்டாங்க வருவா எட்டாங்க
வருவாயிட்டாங்க அப்போ உங்களுக்கு சத்தியமா அந்த படத்தோட பேரு தெரியாது. இங்க வந்துதான் நீங்க சொல்ல ட்ரை பண்ணி இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்றீங்க. ஆமாண்ணே, என்னண்ணே பண்ண சொல்றீங்க? நோய்னே, தொத்து நோய்னே. இத ஒரு 5வது சீசன்ல சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனா இப்பவும் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்லியே தீர்வன் எங்கெங்க போது பாருங்களேன். அதுலயும் கோவை சரளாவையே தூக்கி சாப்பிடுற மாதிரி எப்படி நடிக்கிறாங்க பாருங்களேன். என்ன கண்ணத்துல அது என்னதுலாம்? இது ரோஜ். இது என்னடி? இது பேஷன். ஐயா நீங்களே இங்க இருங்க. இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். அடுத்தது இந்த டோலி. இவங்கள பத்தி ஏற்கனவே தேவையான அளவுக்கு போன வாரத்திலே அலசுன்னு அலசிட்டதுனால இந்த வாரம் பெருசா பேசாம சிம்பிளா முடிச்சிருவோம். சனிக்கிழமை எபிசோட்லயும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்லயும் சரி, குடுக்கிற வேலையும் செய்யறது இல்ல, காமெடியும் பண்றது இல்ல, சொல்ற பேச்சையும் கேட்கறது இல்ல. ஆனாலும் எதுக்காக இந்த அம்மாவெல்லாம் கோமாளியா வச்சிருக்காங்கன்னு தெரியல. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். இந்த அம்மா கோயம்புத்தூர்காரர் ஒருத்தருக்கு பேரா போனாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் பண்ற காமெடி கூட நல்ல சிரிக்கும்படியா இருக்கு. ஆனா அவரோட போய் உட்காந்துட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணிருந்தா கூட ஓரளவுக்கு வந்திருக்கும். ஆனா நான் மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு கடை அப்படின்ற டயலாக் மட்டும் சொல்லிட்டு இந்த வாரத்தை ஓட்டி விட்டுருச்சு. என்னம்மா கம்மனு கடை. கண்ணம்மா என்னம்மா கம்மனு கடை. சென்னை டு திருநெல்வேலி போற ஒரு பஸ், அதுல இருக்க 4 டயரையும் சென்னையிலேயே புடுங்கி திருநெல்வேலி வரைக்கும் போகணும் அப்படின்னா எப்படி போகும்? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. புரியலையா? இந்த ஷோக்குன்னு ஒரு 3-4 கோமாளி ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கிறாங்க. அவங்களையும் புடிச்சு தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. பத்தாவதுக்கு இந்த மாக்காப்பா வேற அப்பப்போ. ராமர் இந்த சீசன்ல இருக்கறனால நமக்கு பிரச்சனை கிடையாது. சூப்பர் சிங்கர் அண்ட் கலக்கப்போகுதி 6ல போட்டதெல்லாம் இங்க போட்டோம்னா இங்கேயே பர்மனண்டா ஒரு பற்ற கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொக்க காமெடின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு இருக்காரு. ஒரு விஷ் பண்ணீங்களா? ஹாய். அடுத்த வாரம் ஒரு ஆபரேஷன். ஹாப்பி ஆபரேஷன் டே. இங்க வெட்டு. இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். இல்ல தெரியாம கேக்குறேன், இப்ப எதுக்கு இது இங்க? ஆனா இந்த புகழ் பீஸ் இருக்குதே பயங்கர குசும்புக்கார பயபுள்ள. ஏன்னா அந்த செட் ஆஃப் பொருட்கள் இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள் எட்டு வர சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்து வைக்குது. இவரோட கண்ணை வேற கட்டி விட்டாங்களா, இப்ப எனக்கு கண்ணு தெரியாது அதனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடின்ற பேர்ல என்னென்ன பண்ணுது பாத்தீங்களா? எல்லா ஜோலி முடிச்சு விட்டியாடா. சொல்லி காட்டடா நன்று. சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த குக் வித் கோமாளி. ஆனா ஒரு சில காமெடிகள்லாம் காமெடியா நல்லாவே இருக்கு. ராமர், புகழ், தங்கதுரை ரொம்ப ரேர்லி மத்தவங்க. ஆனா அதை வச்சு மட்டும் எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? இத தெரியாம வந்து மாட்டிக்கிட்டது நம்ம ரோஜா அக்கா. யாரு பெத்த புள்ளையோ. சரி, இந்த ஷோவை பாக்குற உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.